வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். நார்மலாக கத்திரிக்காய் வச்சு நீங்கள் கத்திரிக்காய் மசாலா, கத்திரிக்காய் குழம்புலாம் பண்ணியிருப்பீங்களே, ஆனால் ரொம்ப சிம்பிளாக 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரெசிபி பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்ட பொருள் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரையோட ஒரு அருமையான முட்டைகோஸ் கூட்டு எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காய் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, அரிசி மாவு 4 5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் கம்பை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/4 கட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக பொடிசாக கட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. கத்திரிக்காய் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் 1/6 கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மீடியமான சைஸுக்கு 1/4 கரெக்டாக இருக்கும். அதே டைமில் கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால தான் இந்த மாதிரி 1/4 இல்லை 1/6 கட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில் போட்டு வச்சுறோம். கலர் மாறாமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில் போட்டு வைப்பீங்கள்ல, அதே மாதிரி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் போடணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல உப்பு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கத்திரிக்காய் போட்ட பிறகு. சரிங்களா? இந்த உப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் சிறிதளவு. மஞ்சத்தூள் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா, அந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மேரினேஷன் பண்ணும்போது கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு மேரினேஷன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ரொம்ப மசாலா அதிகமாக யூஸ் பண்ண அவசியம்லாம் எதுவுமே இல்லை. இந்த மிளகாத்தூள் காரத்தோட தன்மை தெரியறதுக்கு, மஞ்சத்தூள் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு, உப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல, கடைசியாக கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், லெமன் ஜூஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை அப்படியே எடுத்து போய்ட்டு ஆயில் கடையில் போட்டு ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு என்ன மசாலா தனியாக வந்துடும். அதனால் இந்த இடத்துல அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். இந்த அரிசி மாவு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். மிளகுத்தூள் அதிகமாக போட்டு ஃப்ரை பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட்டு மாறும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிட்டிக்கு மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கோம், அதாவது 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கண்டிப்பாக தேவைப்படாது. தேவைப்பட்டால் லைட்டாக நீங்கள் தெளிக்கலாமே தவிர மற்றபடி அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அரிசி மாவு கோட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். இதுக்கப்புறம் எண்ணெய் கடாய் நல்லா சூடாக இருக்குல்ல, இந்த எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஆனால் கத்திரிக்காய் வந்துடும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் கரெக்டான சூடில் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, அந்த சலசலப்பை கம்மியான பிறகு கத்திரிக்காய் எடுத்துருங்க. எடுத்த பிறகு சுட சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பர்டிகுலராக அந்த கத்திரிக்காய் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் நீங்கள் ரைஸோடு தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸு. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட முட்டைகோஸ் கூட்டு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? கேபேஜ் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கேபேஜ் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 6 8 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு
1/4 டீஸ்பூன், உப்பு டு டேஸ்ட், நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கேபேஜ் கூட் பண்ணுறதுக்கு தேவையான மிசம்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மிசம்லான்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது தான் மிசம்லான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இதை அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதாவது பர்டிகுலராக கூட்டு ரெசிபி பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அரைச்சிடணும், நைஸாகவே அரைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ தேங்காய் அரைக்கிற பக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். இதுக்கு பிறகு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிற டைமில் காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிக்கு 1/2 கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு இந்த இடத்துல தோல் எடுத்த பூண்டு போடலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி தோலோடு இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் தோலோடு இடித்து போடுறேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டேன்னா, கரெக்டாக கூட்டு ரெசிபி பண்ணும்போது வெங்காயம் பாதி தான் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் தக்காளி பண்ணணும். அதாவது 50% அளவுக்கு வதங்கியிருக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டிருக்கோம். மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது வெங்காயம், தக்காளி, பவுடர் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குக் பண்ணால் தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம குக் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த பச்சை வாசனையோட அந்த தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதே டைமில் ஃப்ளேவரும் வராது. அதனால தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கேபேஜ்லாம் போட்டு குக் பண்ணி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குவாங்க. ஆனால் நான் எப்போயும் ஹோட்டலில் பண்ணுற மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்ட உடனே கேபேஜ் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டேன்னா, நீங்கள் கேபேஜை ஃபஸ்ட் எடுத்து நல்லா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கேபேஜ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பர்டிகுலராக அந்த முட்டைக்கோஸும் நல்லா கிரன்ச்சியாக இருக்காது. அடுத்தது அந்த தேங்காய் பேஸ்ட்டோட இந்த முட்டைக்கோஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் குக் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்டனா தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா? இப்போ முட்டைக்கோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போடுறோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக யூஸ் பண்ண கேட்டினா, ஒன்று டேஸ்ட்டு, இன்னொன்று பைண்டிங் ஏஜென்ட். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் கடலைப்பருப்பும் போடுறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். ஆனால் முழுசாக்கணும், மசியக்கூடாது. மசிஞ்ச கடலைப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணினா கண்டிப்பாக டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டைக்கோசும் பருப்பு தேங்காயெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் என்ன கேட்டுனா, கண்டிப்பாக இந்த முட்டைக்கோசும் பருப்பு கரெக்டாக சேராது. அதனால் கொதி பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு தாளிப்பு போட போகிறோம். இந்த தாளிப்பு என்ன கேட்டேன்னா, கொஞ்சம் எண்ணெய், கடுகு, இடிச்சு பூண்டு, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை. இந்த தக்காளி நீங்கள் குக் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த தாளிப்புலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் டெம்பரிங் போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கடைசியாக கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக நெய்யும் போட்டுடும். நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்ல அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் நல்லா சூப்பரான டெக்ஸ்சர் கொடுக்கும். எனக்கு இப்போ தெரிஞ்சிச்சா
ரொம்ப சிம்பிள் தான். கத்திரிக்காய் வச்சு ஏகப்பட்ட ரெசிபி பண்ணியிருப்பீங்க. ஆனால் சட்டுன்னு 2 நிமிஷத்தில் ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி தான் முட்டைகோஸ் கூட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு நான் ஒரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.